ரைட். ஸ்னேகா உன் முன்னாடி நிக்கிறா. உன் லுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கட்டும். பிரேம் உன் பின்னாடி நிக்கிறான். ஓகே? ரெடி பிரேம்? ஓகே சார். கம் ஆன் ஆக்ஷன். ஸ்னேகா, நாளைக்கு பிரீத்திய அந்த புடவையை கட்டிட்டு வர சொல்லு. 1 செகண்ட். ஐம் சாரி, உங்களுக்கு எதுவும் வாங்கி தரல. இட்ஸ் ஓகே. பிரீத்தி கொடுத்தா எனக்கு கொடுத்த மாதிரி. இது உனக்கு இல்ல, அவளுக்கு. ஓகே பாய். No. No. One more. Quick. Okay. Come. One more. ஸ்னேகா, இது உனக்கு இல்ல, அவளுக்கு. ஓகே பாய். இவங்களுக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது. நோ. அவன் உன்னை கிஸ் பண்ணத நீ எப்படி இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிற? உனக்குள்ள அந்த அந்த ஆச்சரியம், அந்த ஆதங்கம் எதுவுமே தெரியல. நோ நோ, சம்திங் இஸ் மிஸ்ஸிங். இல்ல மாஸ்டர், அது எப்படி இருக்கணும்னா உன்னோட முகத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு மாற்றம். வாட்? ஃப்ரெண்ட் ஹக் பண்ணி கிஸ் பண்றது டுடே இட்ஸ் a common thing. ஓகே, உனக்கு எந்த அர்த்தத்துல எக்ஸ்பிரஷன் வேணும்? மாஸ்டர், சில விஷயங்களை புரிய வைக்க முடியாது. அந்த நேரத்துல அது தானா வரும். நோ, சிலத புரிய வச்சுதான் ஆகணும், இல்லன்னா தப்பாயிடும். ஸ்னேகா மனசுல அவன் இருந்தா மட்டும்தான் நீ சொல்ற எக்ஸ்பிரஷன் மேட்ச் ஆகும். ஸ்னேகா மனசுல பிரேம் வெறும் ஃப்ரெண்ட் மட்டும்தான். அப்படின்னா அவங்க கொடுக்கிற எக்ஸ்பிரஷன் சரியா தான் இருக்கு. விடு. இவ மனசுல என்ன இருக்குன்னு புரியல, ஆனா எதையோ மறைக்கிறா, அது மட்டும் தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குது. மேடம், சாரி மேடம். பரவாயில்ல. முதல்ல நாம அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டராவே நாம மாறிடணும். அப்பதான் அந்த கேரக்டரால ஜெயிக்க முடியும். இல்லனா இப்படிதான் நடக்கும். சாரி ஸ்னேகா, நீ சரியான விதத்துல கேரக்டரா மாறி அத நல்லா யோசிச்சு கதையை எழுதி இருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. இது டிராமா இல்ல, உன்னோட லைஃப்னு. ஆமா. அப்படின்னா உயிருக்குயிரா நேசிக்கிற பிரேமை ஏன் விட்டு கொடுக்கிற? காதல சொல்லிடு. அத சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. அப்படின்னா இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன? கிளைமேக்ஸ் நம்ம கிட்ட இல்ல, அத ஜனங்க தான் சொல்லுவாங்க. வாட்? ஆமா. ஆர் யூ மேட்? யாரோ யாரோ யார் இவர் யாரோ, இனி எதும் புது கதை சொல்வாரோ. கனவுகள் எல்லாம் கண்முன்னே கலைந்தே நிஜமென நினைத்து நிழலுக்குள் புகுந்தே.
பிரீத்திக்கு கண்ணு தெரியாதா? அதனாலதான் நான் பிரீத்தியை பார்த்து பேசணும்னு சொன்னப்பெல்லாம் ஸ்னேகா அவாய்ட் பண்ணிருக்கா. ஸ்னேகா அப்படின்னா என்ன பார்த்து சிரிச்சது, போன்ல பேசினது எல்லாமே பொய்யா? இந்த உண்மையை ஏன் மறைச்சா? ஸ்னேகா! பிரேம், ஸ்னேகா இல்லப்பா. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஆண்டி, என்ன ஆம்புலன்ஸ் சவுண்ட்? அதான் பக்கத்து வீட்ல சாந்தா இருந்தாங்கல்ல, பையன் ஃபாரின் போன உடனே அந்த துக்கம் தாங்க முடியாம விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நீ வந்தா ஸ்னேகா இந்த லெட்டர் கொடுக்க சொன்னா. நம்பினவங்களை மோசம் பண்ணா எல்லாருக்கும் இதே நிலைமைதான். சாரி பிரேம். சொல்லாம கொள்ளாம நானும் பிரீத்தியும் உன் நினைப்போட இந்த ஊரை விட்டு போறோம். என்ன மன்னிச்சிரு. உன் காதல் உண்மைன்னா உன் காதலுக்கு நான் கண்ணா வருவேன். அது வரைக்கும் காத்துட்டு. இப்படிக்கு என்றும் உன் அன்புடன் ஸ்னேகா. நான் ஒரு டாக்டரா இருந்து இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. உங்க பையனுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா கண்டிப்பா அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. உங்க பையனுக்கு பிசிக்கலா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா மென்டலி நிறைய பிரச்சனை இருக்கு. மனசுக்குள்ள எதையோ போட்டு புழுங்கிட்டு இருக்க. அதை எப்படி சொல்றது? இப்ப ஒரு மனுஷன் எதையாவது போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டே இருந்தான்னா அவங்க இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவாங்க. சைக்காட்ரிஸ்ட் படி பார்த்தா மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க பையன் அதுல இருந்து வெளியே வந்து உங்களை யாருன்னு கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. We are sorry. ஸ்னேகாவும் பிரீத்தியும் ஏன் என் பையனோட வாழ்க்கையில வந்தாங்க?